ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நார்மல் டெலிவரிக்கு என்னோடய ஹாஸ்பிட்டலில் வந்து நான் எவ்வளோ பே பண்ணேன், அப்புறம் என் பாப்பாவுக்கு நியோநாட்டல் கேர் எவ்வளோ பே பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மல் டெலிவரிக்கே இவ்வளோவா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.1 lakhs கிட்ட ஆச்சு. ஸோ இதுதான் வந்து அதோட பிரேக்கப். ஸோ ரூம் நர்சிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 37,864. நான் வந்து மண்டே அட்மிட் ஆயிருந்தேன். ஸோ டியூஸ்டே மார்னிங் பிறந்தாங்க. ஸோ அதுக்கான ரெண்ட் வந்து 37,864. நெக்ஸ்ட் அப்போ ட்ரக்ஸ் கன்சியூமபிள்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல, மெடிசன்ஸ்லாம், அது பார்த்தீங்கன்னா 2,699. அப்புறம் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் 14,000 போட்டிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் சார்ஜஸ் 1,525. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் 2,420. மிஸ்சலேனியஸ் நான் மெடிக்கல் சார்ஜஸ் வந்து 12,926. கைனகாலஜி ப்ரொசீஜர் 39,200. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து 1.1 lakh வந்து ஆச்சு. ஸோ இதோட வந்து பிரேக்கப் தான் வந்து எனக்கு பின்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. என் ஃபர்ஸ்ட் டெலிவரி நான் இதே ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேன். அப்போ வந்து 99,000 ஆச்சுன்னு நினைக்கிறேன், அதாவது இன் 2023. ஸோ எல்லா ஸ்ப்ளிட்டுமே பக்காவாக வந்து கொடுத்துருந்தாங்க. என்னோடய டெலிவரி ரூம் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 3,494. அப்புறம் நர்சிங் சார்ஜஸ், தென் ட்ரக்ஸ் கன்சியூமபிள், என்ன ட்ரக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய டெலிவரி வார்டில் வந்து நான் இருந்தேன்ல, ஸோ அது மட்டுமே வந்து 37,864. ஸோ இந்த ட்ரக்ஸ் அண்ட் கன்சியூமபிள் பார்த்திங்கன்னா இந்த ஜில்லட் கார்ட் ரேசர் முதல் கொண்டு எவ்வளோ ஆகுது, 50 rupeesனு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கைனகாலஜி ப்ரொசீஜர் எனக்கு பார்த்த வந்து டாக்டருக்கான வந்து ஃபீஸ் அமௌண்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து 53,212. நம்ம அட்மிட் ஆகிற போதும் வந்து அந்த பிளட் கவுண்ட் அண்ட் யூரினோட ரொட்டீன் வந்து எடுப்பாங்க. ஸோ அதோட சார்ஜஸ், தென் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ஜஸ். ஸோ நான் கிட்டத்தட்ட 4.5 days வந்து இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதோட கேன்டீன் சார்ஜஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மெடிக்கல் சார்ஜஸ்னு பார்த்திங்கன்னா இனிமா சார்ஜஸ் அது வந்து 200. அந்த மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம 4.5 daysனு வந்து எல்லாமே பக்காவாக போட்டு டோட்டலாக வந்து 1.1 lakh வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம். இது வந்து மதரோட சார்ஜஸ். ஸோ 1.1ல் வந்து 50,000 வந்து என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருந்தது இன்சூரன்ஸில். ஸோ அது வந்து நாங்கள் கிளைம் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து 60,000 வந்து எங்களோட பாக்கெட்லேருந்து போடுற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு எவ்வளோ ஆச்சுன்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா என் பாப்பாக்கான செட்டில்மெண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா 17,606 rupees வந்து ஆச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து காமன் சர்வீசஸ், ட்ரக்ஸு அதெல்லாம் தான் வந்து அதே ஸ்ப்ளிட்டப் தான் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு வந்து போட்டிருக்காங்க. லைக் பேபி பிறந்ததுலேருந்து டாக்டர்ஸ் வந்து டெய்லி வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வந்து சார்ஜஸ், அப்புறம் அந்த கிரேடில் சார்ஜஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ என் பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் இருந்ததுனால ஃபோட்டோ தெரப்பியில் வச்சுருந்தோம். ஸோ அந்த மிஷின் காஸ்ட்டு ஸோ எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ வந்து பாப்பாக்கும் வந்து பிளட் கவுண்ட் அண்ட் வந்து பிளட் குரூப் வந்து எடுப்பாங்க. ஸோ அதோட காஸ்ட், அதுக்கப்புறம் பாப்பா கையில் ஐபி பேன் ஒன்று கட்டுவாங்க, அதோட சார்ஜஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. டிஎன்ஏ மூவி பார்த்துருந்தா அவங்க நிறைய பேருக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் டெய்லி சுகர் டெஸ்ட் எடுப்பாங்க, சுகர் இருக்கான்னு பார்க்க. ஸோ அதோட சார்ஜஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி டோட்டலாக வந்து 17,000 வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஆன் தி ஹோல் 1.1 + 17,000 கிட்டத்தட்ட 1.28 lakhs வந்து எனக்கு டெலிவரிக்கு வந்து ஆச்சு. ஸோ உங்களுக்கு என்ன டெலிவரி அண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.